ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் மூவி சீரீஸில் செக்ரட்டரி அப்படிங்கிற 2002 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செக்ரட்டரி 2002 ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதாநாயகி லீ. இவ வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா. இது எப்படிப்பட்ட நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ அந்த காயப்படுத்திக்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போவா. ஆனாலும் பெருசாக அது முன்னேற்றம் இருக்காது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்து ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பழைய பேப்பரில் என்ன ஜாப் வேகன்சி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல செக்ரட்டரி வேலை, ஒரு வக்கீலுக்கு செக்ரட்டரி வேலை அப்படின்னு ஒரு ஆடை பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறம் அங்கே வேலைக்கு போகிறா. வேலைக்கு போயிட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேலையும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே வேலை செய்கிற வக்கீலான கிரேவையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாகுது. வேலையும் நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது, இவளுக்கு தான் டென்ஷனான அந்த தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற அது வியாதி இருக்கிறதால, ஒரு நாள் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அதாவது ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு. அவர் ஒரு பெரிய குடிகாரர். ஸோ இந்த இடத்துல ஹீரோயின் ரொம்பவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஹீரோயின் டென்ஷன் ஆச்சு என்ன ஆகும்? உடனே தன்னைத்தானே காயப்படுத்திக்க ஆரம்பிக்கும்போது, கரெக்டாக ஹீரோ அதாவது கிரி அங்கே வந்துடுறான். பார்த்த உடனே என்னடா இது இவளுக்கு இவளே காயப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம், ஸோ அன்னைக்கு அதை பேசாமல் விட்டுறாங்க. ஸோ அடுத்த நாள் இதை பற்றி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து எனக்கு வந்து இது மாதிரி நான் டென்ஷன் ஆனால் நான் என்ன வேணா காயப்படுத்திக்குவேன். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கும் வந்து புரியுது. இது ஒரு நோய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. ஸோ அடுத்த டைம் நீ தப்பு பண்ணா நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்ங்கும்போது, ஹீரோயின் அதே மாதிரி ஒரு டைம் தப்பு பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகுறா. டென்ஷன் ஆகும்போது வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டு, ஹீரோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் அவளுக்கு பிடிச்சி போயிடுது. இதனால் வேணுன்னே நிறைய தப்பு செய்கிறா. நிறைய டென்ஷன் ஆகும்போது போகிறா. ஹீரோ கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ அப்படி போகும்போது என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 18+ கன்டென்ட்ங்கிற ஒரு படங்கிறனால இதில் நீங்கள் தனியாக பார்க்குறது நல்லது. இந்த படத்தோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். தயவு செஞ்சு 18 வயசுக்கு மேலே இருக்கிற மட்டும் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தனியாக பாருங்கள். ஏன்னா அந்த ஹீரோ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பூராமல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் தனியாக பார்க்குறது நல்லது. சரி, இந்த படத்தை மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். டைரக்ட் லிங்க் தான். சரி, இதே படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான செம்மையான ஒரு படத்தை உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.